ஸோ இந்த அளவுக்கு ஒரு வன்மத்தோடு ஏன் இந்த அரசு செயல்படுகிறது அப்படிங்கிற கேள்வியை தான் கேட்டிருக்காங்க. இப்போ இவங்களுக்கு குண்டர் சட்டம், இந்த அரசை எதிர்த்து போராடக்கூடிய அந்த ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்களாக இருக்கட்டும், துப்புரவு பணியாளர்களாக இருக்கட்டும், அவங்களையே காவல்துறை இந்த அரசு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத கடந்த ஒரு வாரமாக பார்த்துட்ருக்கோம். ஆகவே ஜனநாயகத்தின் குரல் வலையை நெரிக்கக்கூடிய ஆட்சி தான் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ இந்த கணக்கு இருக்கட்டுங்க, நான் ஒரு கணக்கு சொல்கிறேன். சொத்து வரியினால் எவ்வளவு 1000 நான் இழந்தேன். அவங்களுக்கு இலவசம், எங்கள் வீட்டுக்கார அம்மா போணுச்சுன்னா இலவசம் ரைட்டு. ஆனால் நான் போகக்கூடிய பஸ்ஸு 46 ரூபா, அவர் ஒரு டிஸ்டன்ஸ் சொல்லிட்டு 46 ரூபா, இதுக்கு முன்னால் எவ்வளோ இருந்தது, இப்போ நான் வந்து 46 ரூபா கொடுத்துட்ருக்கேன். இது அதை விட என்னதை பிடுங்குறாங்களே. அதுக்கப்புறம் 1200 1100 தாண்டி என்னுடைய இபி பில்லு வந்ததே இல்லை. இப்பொழுது ரொம்ப அசால்ட்டாக 2800 3100ன்னு வருது. நீ கொடுத்தது 1000 ரூபா, நீ பிடுங்குனது வந்து எவ்வளவோ. ஐ மீன் பணத்தை அந்த மிடில் கிளாஸ்லேருந்து எடுத்துக்கொண்டது இந்த அரசு. ஏன்னா இப்போ எல்லாத்தையும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக பேச வேண்டியிருக்கு. உடனே அது கம்யூனிட்டி ஸ்டாண்டர்டு, இந்த அரசையே இப்படி பேசிட்டான் அப்படின்னு அவங்க சொல்லலாம். அதனால் நம்ம ரொம்ப எச்சரிக்கை. நம்மள்கிட்டேருந்து அபகரித்தது இவ்வளவு 1000 அப்படின்னு அவர் சொல்கிறார். அவர் ஈட்டி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் மீது வழக்கு இப்பொழுதும் நடக்கிறது. அப்படிப்பட்டவர் ஒன்று மத மோதலை ஏற்படுத்துவதற்காக நடந்து கொண்ட ஒரு விதம், அவர் மீது பணப்பரிமாற்றம் சம்பந்தமாக ஒரு வழக்கு இருக்கிறது. இப்படிப்பட்டவரை மீண்டும் வக்ஃப் போர்டு சேர்மனாக இந்த திமுக ஆக்குதுன்னா அங்கு முறைகேடு செய்யக்கூடியவர்களுக்குத்தான் பதவி அப்படிங்கிறத அவருக்கு இப்போ இப்படி ஒரு முறைகேடான ஒரு ஆளுக்கு அந்த பதவி கொடுக்குறாங்க அப்படிங்கும் பொழுது உண்மையிலே அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள், சோகால்டு இஸ்லாமிய அமைப்புகள், ஜவாஹர் ஈலாவாக இருக்கட்டும், இல்லை மற்ற அமைப்புகளாக இருக்கட்டும், இப்படிப்பட்ட ஒரு ஆளை நீங்கள் வக்ஃப் போர்டு சேர்மனாக மீண்டும் நீங்கள் அறிவிக்கலாமா? தவறு இல்லையா? ஏன்னா அவர் மீது பல வழக்குகள் இருக்கிறது. அவர் இப்போ சென்சிட்டிவான விஷயங்களை இப்படி கையாண்டு இருக்கிறார். இது எங்கள் சமூகத்திற்கும் தொப்புள் கொடியாக இருக்கக்கூடிய இந்துக்களுக்கும் ஒரு பிளவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவர் செயல்பட்டிருக்காரு. அதனால் இப்பொழுதுக்கு இந்த பிரச்சனையை பெரிதுபடுத்த வேண்டாம், வேற ஒரு ஆளை நீங்கள் நியமிங்க அப்படின்னு யாரும் சஜஸ்ட் பண்ணலையே. ஏன்னா அதுக்காக குளிக்கு தானே வச்சுருக்காங்க அவங்கள. அவனே ஃபேக்ட் செக் பாருங்கள், இந்த ஊடகம் தவறான செய்தியை மக்களிடம் பரப்பியது அப்படின்னது. அவனும் உடனே தந்தி ஐயோ பயந்துக்கிட்டு நாளைக்கு தந்திக்கு வந்து எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் கொடுக்காம போய்டுவான்னு சொல்லிட்டு உடனே அவன் காடை நிற்கிறான். ஆனால் அவர் இதை தான் சொல்லியிருக்காரு. சும்மா இருந்தவனை சொரிஞ்சு விட்டது மாதிரி உடனே பார்க்குறேன். ஒரு கரெக்டாக ஒரு 2-3 நாளைக்கு முன்னால் ஸ்டான்லி மருத்துவமனையிலேயே வந்து கஞ்சா செடி இருக்குது அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து. இப்போ அது பொய்னா இது என்ன சார்? ஈரானில் மிகப்பெரிய மக்கள் கலவரம் நடந்துட்டுருக்கு. மக்கள் நம்ம ஸ்ட்ரீட் டிவியை பார்க்குறவங்க நிறைய நியூஸ் அப்டேட்டில் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இப்போ இந்தியா வந்து $1 $89 ரூபா, இதுவே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. முதல்ல எப்படி இருந்தது, மோடி பால்படுத்தி விட்டார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனாலும் உலக அரங்கில் இருக்கும் பொழுது இது வந்து ஸ்டேபிளாக தான் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாப்புல. இன்றைக்கி ஈரானில் ஈரான் ரியால் இருக்குது. அமெரிக்காவுடைய $1 ஈரானுடைய ரியால் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்ராக்சிமேட்டாக? தெரியல, இன்றைக்கி ரேட்டு தெரியல. 1.48 மில்லியன். $1 $1.48 மில்லியன் ரியால். ஈரான் சோத்துக்கு டேஷ், கரண்ட்டு இல்லை, தண்ணி இல்லை. ஏன்னா தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம். குண்டர் சட்டத்தை தவறாக பயன்படுத்தும் காவல்துறை, உயர்நீதிமன்றம் காட்டம். சர்வே என்ற பெயரில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ரூபாய் 6000 பணம். டாக்டர் அன்புமணி கேள்வி. ஹிந்து மயானத்தை ஆக்கிரமிக்கும் வக்ஃப் முறைகேடுக்கு ஒத்துழைக்காத மோதுனியார் தற்கொலை. கஞ்சா புழக்கத்தை மூடி மறைக்கும் அமைச்சர் அண்ணாமலை சீற்றம். ஜப்பானை பின்னுக்கு தள்ளி 4வது மிகப்பெரிய பொருளாதார நாடானது இந்தியா.
ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோட அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இனிதே வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். முதல் செய்தியாக, குண்டர் சட்டத்தை தவறாக பயன்படுத்தக்கூடிய காவல்துறையினர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு சென்னை ஹைகோர்ட்டு கடுமையாக விமர்சிச்சிருக்கு தமிழக அரசையும் காவல்துறையையும். ஏன் அப்படின்னா, வராகி அப்படிங்கக்கூடிய ஒரு யூடியூபர் அவரை அந்த மாதிரி குண்டர் சட்டத்துக்கு கைது பண்ணி குண்டர் சட்டத்துக்கு அவரை போட்டிருக்காங்க. அதை எதிர்த்து அவருடைய மனைவி மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரியான விமர்சனத்தை கொடுத்துருக்காங்கன்னு செய்தி எப்படி பார்க்குறீங்க? கடந்த ஒரு வாரத்தில் 2 நீதிமன்ற உத்தரவு, இரண்டுமே இந்த தமிழக அரசை மிக கடுமையாக சாடி இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். ஹேப்பன் டு பி ரெண்டு பேருடைய வழக்கம் 2 பேருமே நண்பர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் பார்க்குறான். ஒன்று சவுக்கு சங்கர், அடுத்தது வராகி. சவுக்கு சங்கருடைய மீடியாவில் வராகி பேசுனது தான் ஒரு கேஸாகவும் ஆனது அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் மூலம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான். சவுக்கு சங்கர் அவர் தொடர்ச்சியாக பல விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணாருங்கிறது ஒரு பக்கம். காவல்துறை அதிகாரிகளை ஒரு சில பின் பாயிண்ட் பண்ணி ஒரு சில அதிகாரிகள் மீது அவங்க செய்த சில நடவடிக்கைகள், எப்படி பணம் சம்பாதிச்சாங்க, அதுக்கு ஆதாரம் இருக்குது, அவங்கள்ட்ட மேபி இருந்திருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு விஷயங்களை அவங்க பேசுகிறாங்க. வராகி ரொம்ப குறிப்பாக கமிஷனர் அருண் மீது அவர் எப்படியெல்லாம் லேண்டு வாங்கியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொன்னார். அப்போது அது சம்மந்தமாக வழக்கெல்லாம் இருந்தது. இந்த வழக்கை பொறுத்தவரை அமீனால் பிவி அப்படிங்கிறவங்க அந்த வீட்டில் தான் அவர் குடித்தனம் இருந்தாராம். வாராகி வீட்டை காலி பண்ண முடியாது எல்லாம் இல்லை, ரொம்ப ஆஃப் அன் அங்கங்கே நடக்கக்கூடியது தான். சீமான் மீது கூட அந்த குற்றச்சாட்டு ஆரம்பத்தில் வச்சாங்கங்கிறதெல்லாம் பார்க்குறேன். இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள கேஸ் கொடுக்க வைக்கிறாங்களா, இல்லை அவங்க இவ்வளோ நாள் தவிச்சிட்டு இருந்தவங்க இன்னைக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னே கேஸ் கொடுக்குறாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனால் இது போன்ற ஒரு வழக்குக்கு குண்டர் சட்டம் போடுவாங்களா அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியல. சரி, இந்த வழக்கின் அடிப்படையில் தான் போட்டாங்கன்னா எதற்காக குண்டர் சட்டம் அப்படின்னு கேள்வி நீதிமன்றம் தான் கேட்டிருக்கு. எதுக்காக நீதிமன்றம் குண்டர் சட்டம் அவர் மீது போட்டிருக்கு? ஒன்று, அந்த தகவல் இல்லை. வராகியோட மனைவி நீலிமா அப்படிங்கிறவங்க தான் ஆட்கொணர்வு மனு போடுறாங்க. அப்படி போடும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கான சப்ஸ்டான்ஸ் எந்த அடிப்படையில் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா இல்லை. சரி, இதை மறுபரிசீலனை செய்யுங்க அப்படிங்கிற ஒரு மனு கொடுத்தா அந்த மனு கவர்மெண்ட்டுக்கு ஏன் அவ்வளவு தாமதமாக அனுப்பப்பட்டது அப்படின்னா, அதற்கு காவல்துறைக்கே ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. இந்த ஆளை எப்படியாவது குண்டர் சட்டத்தில் வைக்கணும் அப்படிங்கிற கங்கணம் கட்டி கொண்டு இவர்கள் வேலை செய்கிறார்கள். இப்படிப்பட்ட அதிகாரிகள் மீது உள்துறை செயலாளரோ இல்லை துறை ரீதியான அதிகாரிகள், மேல் அதிகாரிகள் ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படின்னு. குறிப்பாக இந்த காவல்துறையின் மீது இந்த குற்றச்சாட்டு வைக்கும் பொழுது அந்த துறையினுடைய அமைச்சர், முதன் அமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கும் இதை சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா முதன்மை செயலாளருக்கு, உள்துறை செயலாளருக்கே சொல்லியிருக்காங்கன்னா அந்த உள்துறை செயலாளர் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணும்? முதல்வருக்கு தானே அப்படிங்கிறது இருக்குது. வராகி இது. அதுக்கப்புறம் சவுக்கு சங்கர் அவருடைய வழக்குலையும் அப்படிதான் 17 வழக்கில் அவருக்கு ஜாமீன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வராகிக்கு 3 மாதங்கள் ஜாமீன் கொடுத்துருக்காங்க. அவருக்கும் அதே மாதிரி பிப்ரவரி வரைக்கும், மார்ச் வரைக்கும் அவரையும் நீங்கள் கைது செய்யக்கூடாது. அது 17 வழக்கில் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கொடுத்தாங்க. அப்படியும் கூட ஒரு பெண் காவல் வேலை பார்க்குறவங்க என்னை அவதூறாக பேசலாம் அப்படின்னா அந்த வழக்கம் திருச்சியில் நடந்து அதுலேயும் அவர் அப்பியர் ஆனார். அதற்கு பிறகு இன்னும் அதுலேருந்து ஜாமீன், சொந்த ஜாமீனில் கொடுத்தோடனே இன்னொரு வழக்கு காவல்துறை சார்ந்த ஒரு பெண் இவங்களை வச்சு அடுத்த ஒரு கேஸ் கொடுக்கறதுக்கும் இருந்தாங்க. அப்படிங்கிறப்ப தான் ரொம்ப காட்டமாக நீதிமன்றம் சொன்ன உத்தரவுகளைன்னு பார்க்குறோம். இப்படி இந்த 2 பேர் இதை வச்சுக்கிட்டாலே எப்படி குண்டர் சட்டத்தை, இதுக்கு முன்னால பல பேர் மீது நம்ம திருவண்ணாமலை மேல்மாலை பார்த்தோம், சிப்காட் அந்த விஷயம், இந்த முருகன்கிற ஒரு விவசாயி மீது குண்டர் சட்டம், அதற்கும் இந்த நீதிமன்றம் எவ்வளவு கடுமையான உத்தரவுகளை பிறப்பித்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த குண்டர் சட்டம் தொடர்ச்சியாக காவல்துறையோ இந்த அரசாங்கத்தையோ யார் விமர்சித்தாலும் அவங்க கைது செய்யப்படுவது மட்டும் இல்லை, அவங்கள ரொம்ப நாள் அந்த சிறை கொட்டடியிலே வச்சிருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் அவங்களுக்கு அந்த குண்டர் சட்டமே போடப்படுகிறது அப்படிங்கிறத இந்த நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. அவங்க ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. சட்டப்பிரிவு 21ங்கிறது ஒரு தனிமனித உரிமை, தனிநபருக்கான உரிமை கொடுத்திருக்கு இந்த அரசியலமைப்பு. அதன்படி பல கருத்துக்களை அவங்களுக்கு சொல்றதுக்கு உண்டு. அந்த கருத்து சட்டப்படி தான் இருக்கிறதா அப்படிங்கிறதுக்கு கூட நம்ம அதை கேள்வி கேட்கலாம், சம்பந்தமாக வழக்கு தொடுக்கலாம். ஆனா ஒவ்வொரு கருத்துக்கும்
காவல்துறையின் மீது கேள்வி எழுப்புறாங்க, அரசின் மீது கேள்வி எழுப்புனா அவர்களை குண்டர் சட்டத்தில் தான் அடைக்கணும் அப்படிங்கிறது எந்த வகையில நியாயம்? இதை திட்டமிட்டு இந்த காவல்துறையினர் செய்கிறார்களா அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத ஒரு கடுமையாகவே அவங்க சொல்லியிருக்காங்க. குற்றவாளிகளே அப்ப இரும்பு கரம் கொண்டு அடுக்க வேண்டாமா? எந்த குற்றவாளி இப்ப பார்த்தோம்னா எவ்வளவோ குற்றவாளிகள் ரொம்ப சுதந்திரமாக வெளியில போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். ஹிஸ்ட்ரி ஷீட்டர் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து அவன் வெளியில வந்து உடனே குற்றம் செய்கிறான். இப்போ குடலேருந்து வெளியில வந்தால் 3வது நாளே கொலை செஞ்ச விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதையெல்லாம் இவங்க செய்யாமல் ஒரு ஃபேஸ்புக்கில் எழுதுறான், ட்விட்டரில் ஹேண்டில் ஏதோ ஒன்று போடுறான் அப்படிங்கிறதுக்காகலாம் கைது செய்யப்பட்டு அவர்களை குண்டர் சட்டத்தில் இப்போ கரெக்டாக வெள்ளிக்கிழமை அவங்கள அரெஸ்ட் பண்ணுறது, அதுவும் காலையில் 4 மணிக்கு அரெஸ்ட் பண்ணுறது, அவங்கள வந்து திமுகவுடைய ஐடி விங்கோ இல்லை அட்வொகேட்டு யாராவது மூலம் இவங்களுக்கு வந்து திருநெல்வேலியில், மதுரை மெட்ராஸில் இருப்பான், அவனுக்கு வந்து கேஸ் எங்கே ஃபைல் பண்ணுவாங்கன்னா திருநெல்வேலியில் அதுவும் இவங்களுடைய வேனு. ஏன்னா போலீஸுக்கு கொடுத்துருக்கிற ஜிபே இந்த லட்சணத்தில் இருக்குன்னு நமக்கு தெரியும். இவங்க அந்த பஸ்ஸில் வச்சு அவனை திருநெல்வேலி வரைக்கும் அழைச்சிட்டு போய் இந்த பாடாப்படுத்துறது. அவன் வந்து பேஷண்ட்டாக இருந்தானா, குறிப்பாக டயபெட்டிக்காலாம் இருந்தானா. ஏன்னாப்பா சங்கருடைய கேஸில், சவுக்கு சங்கர் கேஸில் அவங்க அம்மா வந்து தாக்கல் செய்த ஆட்கொணர் மனுவில் அவங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அவனுங்க இப்போ தான் ஸ்டென்ட்டு வச்சுருக்காங்க, 2 ஸ்டென்ட்டு, கார்டியக் அந்த சர்ஜரி நடந்தது, ஆன்ஜியோ. அதுக்கு பிறகு சிவியர் டயபெட்டிக்காக இருக்கார், அவர் டேப்லெட் எடுத்துக்கணும். இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இது போன்ற அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அரெஸ்டே எப்படி நடந்ததுங்கிறதுலாம் நம்ம காணொலி இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு வன்மத்தோடு ஏன் இந்த அரசு செயல்படுகிறது அப்படிங்கிற கேள்வியை தான் கேட்டிருக்காங்க. இப்போ இவங்களுக்கு குண்டர் சட்டம், இந்த அரசை எதிர்த்து போராடக்கூடிய அந்த ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்களாக இருக்கட்டும், துப்புரவு பணியாளர்களாக இருக்கட்டும், அவங்களையே காவல்துறை இந்த அரசு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத கடந்த 1 வாரமாக பார்த்துட்டு இருக்கோம். ஆகவே ஜனநாயகத்தின் குரல் வலையை நெரிக்கக்கூடிய ஆட்சி தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நீதிமன்றத்தின் உத்தரவின் மூலமும் சம்மட்டு எடி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது தான் இந்த செய்தி. அடுத்த செய்தியாக, எலெக்ஷன் வரப்போது இன்னும் 4 மாதங்கள் இல்லை. அப்போ எப்படியாவது மக்களிடையே வந்து எப்படியாவது எதையாவது திட்டங்கள் அறிவித்து வாக்கை கவர்ந்து விட வேண்டும் என்பதில் ஆளும் அரசு ரொம்ப உறுதியாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது இப்போது மகளிர் சுய உதவிகளை வைத்து கொண்டு தமிழகத்தில் என்னென்ன மாதிரியான மக்கள் நலத்திட்டங்கள் நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே எடுப்பதற்காக தமிழக அரசு ஒரு அரசாணை பிறப்பித்திருக்கதாக பத்திரிகை செய்தி வந்திருக்கு. அதில் கிட்டத்தட்ட ஒரு 53,000 மகளிர் சுய உதவிக்குழு பெண்களை நியமித்து அவர்களுக்கு நாளொன்றுக்கு 500 ரூபாய் கொடுத்து, அதாவது 12 நாள் இதுக்கான டைம் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ள மக்கள் நல திட்டங்கள், உரிமை தொகையில் என்னென்ன மக்களுக்கு அதனால பயன் என்ன, அப்புறம் கல்லூரி தொகை, இதையெல்லாம் வச்சுக்கிட்டு இப்படி ஒரு ஸ்கீமை வந்து இவங்க பண்றாங்க, சர்வே எடுக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு 6,000 ரூபாய் கொடுக்கறதாகவும் தகவல் வந்திருக்குன்னு செய்தி எப்படி பாக்குறீங்க? சமீபத்தில் கேம்ப் ஒன்று நடத்துறாங்க, உங்களுடன் ஸ்டாலின். அது எதுக்கு விடுபட்டாங்க? யாராருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது, என்ன சர்வீஸ், அவங்களுக்கு திட்டங்கள், அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் அந்த குறிப்பிட்ட நபருக்கு என்ன இது வரைக்கும் போய் சேரல. ஃபார் எக்ஸாம்பிள் ரேஷன் கார்டு இல்லை அப்படின்னா அந்த சிக்கல், மகளிர் உரிமை தொகை அவங்களுக்கு வரலைன்னா புதுசாக போய் ரெஜிஸ்டர் பண்ணுறது. ஸோ அப்பொழுதே இப்போ ஒரு குறிப்பிட்ட, ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் பக்கத்தில் இருக்குது அசோக் நகரோ இல்லை சைதாப்பேட்டையில் ஒரு 2-3 இடத்துல கேம்ப் நடத்துகிறாங்கன்னா, அந்த சைதாப்பேட்டையில் இந்த ஏன்னா ரெவென்யூ தாசில்தார், அந்த தாசில்தார், அதனால தான் அவங்களே வருவாய்த்துறையிலேருந்தே போராட்டம் பண்ணதெல்லாம் நாம் பார்த்துருக்கோம். இந்த வேலையை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம், அந்த வேலையை எப்போ பார்க்கறது அப்படிங்களா. ஸோ அவங்க எல்லாம் வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட ரெடி இயக்குனராக டேட்டா இருக்கும். இப்போ இந்த பகுதி அப்படின்னு சொன்னால் இந்த பகுதியில் எத்தனை பேர் மகளிர் சுய உதவிக்குள்ள இருக்கிறாங்க, எத்தனை பேர் மந்த்லி வாங்கிட்டு இருக்காங்க, இதில் என்ன விஷயங்கள், என்னென்ன திட்டம் அவங்களுக்கு, ஏன்னா அதுலேருந்து அவங்க விற்க வச்சுருக்காங்களே, இதுக்கு முன்னால் வேறு எந்த பெனிஃபிஷியரியாகவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ அதில் அவங்களுக்கு எல்லா டேட்டாவும் இருந்துட போகுது. இப்போ அப்போனா அதுக்கு பிறகும் இந்த சர்வே ஏன் அப்படிங்கிறது, இதை வந்து ரொம்ப அழகாக டாக்டர் அன்புமணி அவர்கள் சொல்லியிருக்காரு. என்னென்னா, டைரக்டாக பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் பிரச்சனை, அதுக்கு இப்படி பணத்தை 6,000 ரூபா அவங்களுக்கு கொடுக்கலாம், அதை வந்து சம்பளங்கிற பேரில் இங்கே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. அதை விட அவர் இன்னும் ஒரு சூப்பரான விஷயத்தை சொல்லியிருக்காரு. என்னென்னா, வரப்போகுது ஜாதிவாரி கணக்கெடுப்பு, அதில் சப்ஜாடாக எல்லா கேள்வியும் கேட்க போகிறாங்க, இன்க்ளூடிங் உங்கள் ஜாதி என்னென்னு. அது ஒன்று தான்
அதோட இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் அந்த குடும்பம் சம்பந்தமாக வேணுமோ எல்லா அந்த ஃபார்ம்ல எல்லா டீட்டெயிலும் இருக்க போகுது. அதுவே ஒரு பெரிய சர்வே தான். உங்களுடைய சர்வேயோட அது பெரிய சர்வேயாக தான் இருக்க போகுது. அப்படிங்கிறப்ப அதுக்கு ஒரு செலவு நீங்கள் பண்ண போகிறீங்க. மத்திய அரசு இதை 2 பேருமே ஏன்னா மாநில அரசும் அதை பேர் பண்ணணும்னு தான் ஏற்கனவே அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப அதுக்கு ஒரு திட்டம் வச்சு அதுக்கு இவ்வளவு கோடி ரூபாய் செலவு பண்ண போறீங்கன்னா இப்போ இது எதுக்கு? ஆல்மோஸ்ட் ஒரு கணக்கு சொல்லி 42,000 கோடி ரூபாய் இந்த பொங்கல் காலத்திலேயே இவங்க கொடுக்க போறாங்க அப்படின்னு. நீங்க தான் சொல்றீங்க ஒரு பெண் இருக்காங்கன்னா இலவச பேருந்தின் மூலமாக அவங்க வருடத்திற்கு 56,000 ரூபாயா மிச்சம் பண்றாங்க அப்படின்னீங்க. இதை எந்த அடிப்படையில் சொல்றீங்க? ஜெயரஞ்சன் போன்ற மிக பெரிய பொருளாதார நிபுணர்கள் உங்கள்கிட்ட எல்லா டேட்டாவும் உங்கள்கிட்ட கொடுத்துட்றாங்க. ஸோ ஒரு குடும்பத்திற்கு எவ்வளவு பெனிஃபிட் ஆகுது, என்ன ஏது எல்லாம் அவங்க கொடுத்துட்றாங்க. அதற்கு பிறகு ஏன் சர்வே தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இலவச பேருந்து, மகளிர் உரிமை தொகை, இன்னும் என்னென்ன திட்டம் நீங்கள் வச்சுருக்கீங்களோ எல்லாம் இருக்கு. இப்போ இதில் அது இல்லாமல் என்ன சொல்கிறாங்க, மின்சாரத்துறையின் மின் ஆளுமை அவங்க ஒரு செயலி வச்சுருக்காங்க. அதன் மூலமும் அதில் தான் கழுவி ஊற்ற போகிறான். நீங்கள் அதில் கேளுங்க, என்ன உங்களுக்கு குறைன்னு கேளுங்க, அவன் கழுவி ஊற்றுவான். நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். இது மாதிரி மக்கள் நலத்திட்டங்கள் திமுக அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்களே. மகளிர் உரிமை திட்டம், இலவச பேருந்து, இவ்வளோ பெனிஃபிஷியரி. காலேஜ் படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் இருந்தால் அவங்களுக்கு 1000. நான் துரைமுருகன் மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். அந்த காலேஜ் போகக்கூடிய பெண்ணுக்கு ஒரு 1000, குடும்ப தலைவியாக இருக்கக்கூடிய அவங்க அம்மாவுக்கு 1000, இப்படியெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்களே. அப்படிங்கிறப்ப நல்லா தானே ஆட்சி இருக்குது. அப்படிங்கிறப்ப இப்போ இந்த கணக்கு இருக்கட்டுங்க, நான் ஒரு கணக்கு சொல்கிறேன். சொத்து வரியினால் எவ்வளவு 1000 நான் இழந்தேன். அவங்களுக்கு இலவசம், எங்கள் வீட்டுக்கார அம்மா போணுச்சுன்னா இலவசம் ரைட்டு. ஆனால் நான் போகக்கூடிய பஸ்ஸு 46 ரூபா, அவர் ஒரு டிஸ்டன்ஸ் சொல்லிட்டு 46 ரூபா. இதுக்கு முன்னால் எவ்வளோ இருந்தது, இப்போ நான் 46 ரூபா கொடுத்துட்ருக்கேன். இது அதை விட என்னதை பிடுங்குறாங்களே. அதுக்கப்புறம் 1200 1100 தாண்டி என்னோட இபி பில்லு வந்ததே இல்லை. இப்பொழுது ரொம்ப அசால்ட்டாக 2800 3100ன்னு வருது. நீ கொடுத்தது 1000 ரூபா, நீ பிடுங்குனது எவ்வளவோ. ஐ மீன் பணத்தை அந்த மிடில் கிளாஸ்லேருந்து எடுத்துக்கொண்டது இந்த அரசு. ஏன்னா இப்போ எல்லாத்தையும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக பேச வேண்டிய இருக்கு. உடனே அது கம்யூனிட்டி ஸ்டாண்டர்டு, இந்த அரசையே இப்படி பேசிட்டான் அப்படின்னு அவங்க சொல்லலாம். அதனால நம்ம ரொம்ப எச்சரிக்கை. நம்மள்கிட்டேருந்து அபகரித்தது இவ்வளவு 1000 அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படிங்கிறப்ப இது மக்களுக்கான நலத்திட்டம்ங்கிறது என்ன, கொடுக்கறது மாதிரி கொடுத்துட்டு ஒரு இதுவும் இல்லாமல் இதெல்லாம் திட்டங்களின் மூலமாகவே பைசா வருவது. அதற்கு பிறகு இருக்கிறது 12 மணி அரசு கடை. அதன் மூலமாக எவ்வளவு காசு இந்த கவர்மெண்ட் பறிக்கிறாங்க அப்படிங்கிறதும், அதன் மூலமாக இன்டர்ன் அந்த ஃபேமிலிக்கே எப்படிப்பட்ட இழப்புகள் ஏற்படுகிறது அப்படிங்கிறது. அது இல்லாமல் கள்ளச்சாராயத்தினால எவ்வளவு இழப்புகள் நடந்தது. இப்படி ஒவ்வொரு குடும்பத்திலையும் நடக்கும் பொழுது இது எப்படி மக்கள் நலனுக்கான அரசாக இருக்க முடியும் அப்படிங்கிறது மாதிரி அந்த பெரியவர் அந்த வீடியோவில் பேசுகிறாரு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த வீடியோங்களாம் எனக்கு ஒரு விஷயம், அவர் எங்கேயோ ஒரு சாதாரண ஒரு கிராமத்துலேருந்து பேசுகிறார். இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்குமே இந்த அரசுடைய பம்மாத்து வேலை, பித்தலாட்டம் மிக தெளிவாக தெரிஞ்சிருக்குது. அது அடிப்படையில் தான் அன்புமணியும் கேட்குறாரு. ஏற்கனவே ஒரு திட்டம் வரப்போகிறது, அந்த திட்டத்தின் மூலம் சர்வே நடக்கும் பொழுது இது எதுக்கு, இது என்னன்னா தேர்தல் ஆணையத்தை ஏமாத்துறதுக்காக, அதாவது செட்டப் பண்ணுறாங்க. எப்படி பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, லெஜிட்டிமேட்டா பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்றது, திருட்டுத்தனமாகலாம் போய் மறைச்சு கொடுத்து அரசாணை உன் வீட்டில் 5 ஓட்டா டங்னு தூக்கி போட்டு கவர்ல போட்டு போறதெல்லாம் கிடையாது. ரொம்ப பாலிஷ்டா சட்டத்திற்கு உட்பட்டே, அது இப்போ அரசாணைன்னு இப்போ போட்டுட்டாங்க, உட்பட்டே எப்படியெல்லாம் நம்ம பெண்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு எவ்வளோ பைசா கிடைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுறதுங்கிறது மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு அன்புமணி அந்த கேள்வி கேட்டிருக்காரு. இன்னும் பல விஷயங்கள் இந்த லட்சத்தில் இவங்க என்ன, நிதி பற்றாக்குறையில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு, கடன் இவ்வளவு வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா அதில் உனக்கு என்ன வந்து போச்சு, நீ என்ன பண்ண வர, அரசுக்கு கடன் பட்டுச்சுன்னா அது எப்படி செலுத்தும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அப்படின்லாம் அந்த பொருளாதார புலி பேசுகிறார்.
இப்படி கடன் வாங்கி தான் இந்த அரசாங்கத்தை நடத்தணும், இது அந்த கடனுக்கும் மக்களுக்குமே சம்பந்தம் இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு பொருளாதார நிபுணர், அவர் உள்ளூர் பொருளாதார நிபுணர். இது இல்லாம நோபல் பரிசு வென்றவங்களை ஒரு 5 பேர் உலக நாடுகள்ல இருந்து அழைச்சிட்டு வந்து அதை வந்து சீன் பண்ண. இப்போ அவங்களோட கடைசியாக முதல்வர் எப்ப பேசினாரு அந்த காணொலியெல்லாம் எதுவுமே வரல. ஆரம்பத்துல பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருக்கிறப்ப சீன் முதல்ல இதை போட்டாங்க. அதுக்கு பிறகு எந்த ஒரு மீட்டிங்கும் ரகுராம் ராஜனோடையோ நடந்தது மாதிரி எந்த இடத்துலையுமே நம்ம பார்த்ததில்லை. இவர் தான் எல்லா இடத்துலையும் வந்து ஒரு கரைவேட்டி கட்டிய திமுக காரன் மாதிரி எல்லா மேடையிலையும் ஏறி நம்ம எப்படியெல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கோமான்னு அப்படியே உருட்டுறாரு. இவ்வளவு மாற்றத்தை ஏற்படுத்தினீங்க, எதுக்கு திரும்ப அடுத்த சர்வேயின் மூலமா காசு கொடுக்கறதுக்கான இந்த பிளான் பண்றீங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி. அறிவியல் பூர்வமாக ஊழல் செய்த திமுக இப்பொழுது அறிவியல் பூர்வமாக இந்த பணம் டிஸ்ட்ரிபியூட்டேஷன், தேர்தலுக்கான பண டிஸ்ட்ரிபியூஷன் செய்யக்கூடிய ஒரு வழிமுறையை கண்டுபிடித்திருக்கிறது அப்படிங்கிறது தான் அன்புமணியுடைய குற்றச்சாட்டு. அடுத்த செய்தியாக நாகர்கோவில் கோட்டாறு பள்ளிவாசலில் மோதினியார் இருக்கக்கூடியவர் தற்கொலை பண்ணியிருக்காரு. எதனால அப்படின்னு பார்க்கும்போது 4 மாத சம்பளம் அவருக்கு வழங்கப்படவில்லை. அது ஒரு பெரிய குற்றமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். கூடுதலாக வக்பு சொத்துக்கு அந்த முறைகேடாக பயன்படுத்தக்கூடியதற்கு அவர் ஒத்துழைப்பு அளிக்கவில்லை அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால அவர் வீட்டிலேயே தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு செய்திகள் வந்திருக்கு. செய்தி எப்படி பார்க்குறீங்க? அது மட்டும் இல்லை, அதிலேயே ஈரோட்டில் வந்து பனகஹள்ளிங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு மயானத்தை வந்து இந்துக்களுடைய மயானம், அதை வந்து இது எங்களுடைய வக்பு சொத்து அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. அதற்கு எதிராக அந்த ஊர் மக்கள் வந்து வழக்கு தொடுத்து வந்தாங்க. அந்த வழக்கில் வந்து உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, ஜனவரி மாதம் அந்த கேஸை இது பண்ணிவிட்டு கலெக்டர்கிட்ட விளக்கம் கேட்டிருக்காங்க. 200 வருடங்களாக இந்துக்கள் அந்த பனகஹள்ளி பாளையம் அப்படிங்கிற 2 இடம் ஈரோடு மாவட்டத்தில், அதில் சர்வே எண் 99/2 இது வந்து அரசு நிலம். 200 வருஷத்துக்கு மேலே வந்து இதை இந்துக்கள் வந்து மயான பூமியாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ வக்பு என்ன சொல்லுதுன்னா, இது எங்களுடைய இடம் அப்படின்னு சொன்ன உடனே எந்த விசாரணையும் பண்ணலை. தாசில்தார் வந்து காவல்துறை உதவியோட உடனே ஒன்று வச்சிருக்க இந்த இடம் வக்போர்டுக்கு சொந்தமானது. இப்போ அங்கே யாராவது இந்துக்கள் இறந்தா அங்கே புதைக்க முடியாது. அதுதான் இப்போ கோர்ட்டு என்ன சொல்லியிருக்கு, இன் மீன் டைம் ஏதாவது இது போன்ற மரணம் விஷயம் நடந்ததுன்னா நீங்கள் வந்து அந்த தாசில்தாருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவர் வந்து புதைக்கிறதுக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணும். எங்க இடம் இருக்குது, சும்மா இந்த புதைச்சிக்கப்பா அதுதான் இடம் அப்படின்லாம். அந்த இறந்தவர்களுடைய முறை என்னவோ அந்த முறைப்படி நடக்கணும். புதைக்கிறதுனா புதைக்கிறது, எரிக்கிறதுனா எரிக்கிறது. அதுக்கு என்னென்ன முறையெல்லாம் அவங்க பண்ணுவாங்களோ அதுக்கான ஏற்பாடுகளை உட்பட செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. வக்பு இந்து இடத்தை எப்படி கபலீகரம் செய்கிறது, ஆக்கிரமிக்கிறது. ஏற்கனவே திருச்செந்துறை அந்த இடத்துல ஒரு கிராமத்தையே, அதுதான் பாராளுமன்றத்தில் பேசினது, அது அப்படி இல்லைன்னு எப்படி ஆண்டிமுத்து ராசா உருட்டினாரு. பிறகு பல வீடியோக்கள் வந்து எப்படி திமுகவினர் எக்ஸ்போஸ் ஆனாங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு பெரம்பலூர்ல ஒரு கிராமத்து மக்களே யாரு, எல்லாம் முஸ்லீம்கள், கலெக்டர் அலுவலகத்தையே முற்றுகையிட்டாங்க. என்னன்னா, நாங்க வந்து சவுதி, குவைத்து, துபாய்னு போயிட்டு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வீட்டையெல்லாம் கட்டி வச்சிருக்கிறோம், திடீர்னு வந்து வக்பு இது அவங்களோட இடம்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி போறாங்க. இது வந்து வக்பு வாரியத்தினால ஏதோ இந்துக்கள் அவங்களுடைய நிலத்தை வந்து ஆக்கிரமிக்க நினைக்கிறாங்கிறதுல, இதனால அதிகமாக பாதிக்கப்படுவதே முஸ்லிம்கள் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக ஸ்ரீ டிவில நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வக்ஃபு வாரியம் எப்படி முஸ்லிம்களுடைய இடமாக இருக்கட்டும், இந்துக்களுடைய மயானம் இது போன்ற இடங்களை ஆக்கிரமிக்கிறது ஒரு பக்கம். அது மட்டும் இல்லாமல் நேற்று கூட ஒரு செய்தியில் பார்த்தோம், என்னன்னா கரூர் பக்கத்தில் கருப்பண்ணசாமி கோயில் இருக்குது, அது பக்கத்தில் கல்லறை தோட்டம் கட்டுவதற்காக அரசு வந்து நிலம் ஒதுக்கியிருக்கு 2.5 ஏக்கர். அந்த மக்கள் வந்து ஏற்கனவே இங்கே ஒழுங்காக தான் இருக்கிறோம், இப்போ நீங்கள் இந்த கல்லறை தோட்டம் வந்து இந்த ஊரில் தேவையில்லாத பிரச்சனை, அதுவும் கோயிலுக்கு பக்கத்தில் இந்த இடத்த கொடுத்து தேவையில்லாத பிரச்சனையை நீங்கள் தான் ஏற்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி இதை வந்து இந்த ப்ராஜெக்டை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி கலெக்டர்கிட்ட அவங்க மனு கொடுக்குறாங்க. இது கரூர் பக்கத்தில். இப்போ ஈரோடு இப்போ இது நடந்திருக்கு. அடுத்து நீங்கள் என்ன சொல்றீங்க, கன்னியாகுமரியில் நாகர்கோவில் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவிலில் கோட்டாறு மோதினியார் வந்து இறந்து. மோதினியாருங்கிறது அங்கே மசூதியில் இந்த பாடம் சொல்லி கொடுக்குற ஆசிரியர் மாதிரி.
அவர் என்னன்னா அவர் கொஞ்சம் நேர்மையானவர் போல இருக்கு. இந்த வக்ஃபுக்கு உண்மையிலேயே என்னென்ன சொத்து இருக்கிறது, இந்த மசூதிக்கு யாரெல்லாம் வக்ஃபுன்னு எழுதி கொடுத்துருக்காங்க, அதன் மூலமாக இந்த மசூதிக்கோ இந்த இதுக்கோ வக்ஃபுக்கோ என்ன ரிட்டர்ன்ஸ் வருது, இதை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏன்னா ஏற்கனவே பல முறை புகார்கள் அந்த பக்கத்துலேருந்தே சொல்லியிருக்காங்க. இந்த குறிப்பிட்ட அந்த ஒரு சில வக்ஃபு அதிகாரிகள் அங்கே வேலை பார்க்குறவங்க மீது இவங்க மீது ஊழல் குற்றச்சாட்டு, கணக்கு வழக்கு சரியா இல்லைங்கிறத குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. அங்கு நடக்கக்கூடிய முறைகேடுக்கு இவர் ஒத்துழைக்கலை அப்படிங்கிறதுக்காக அழுத்தம் தரப்பட்டது. நீங்க சொன்னது மாதிரி 3 மாசம் சம்பளம் கொடுக்கல அப்படின்னு. இது ஒருத்தர் முகநூல்லையும் பதிவு செய்தார். அவர் அட்வொகேட். அவர் கேட்டிருக்க மிக முக்கியமான கேள்விதான் நாம் இங்கே கோடிட்டு பார்க்க வேண்டியது. இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் இன் பிட்வீன் த லைன் உங்களுக்கு என்ன அது சொல்லக்கூடிய நுண் அரசியல் என்ன அப்படிங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, மசூதி பக்கத்திலேயே அவர் சூசைட் பண்ணியிருக்காரு. 3 மாசமா அவருக்கு சம்பளம் வரல. இந்த வக்ஃபுல நடக்கக்கூடிய தில்லுமொழிகளையே அவர் 2-3 முறை கோடிட்டு காட்டியிருக்கிறார். இப்படி ஒரு தற்கொலை நடந்திருக்கிறதை குறித்து எந்த இஸ்லாமிய அமைப்புகளும் கண்டனம் தெரிவிக்கவில்லை அப்படின்னு அந்த அட்வொகேட் ரஹமத்துல்லா ஏதோ ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறதா நம்முடைய கேள்வி. ஏன்னா நம்ம ஸ்ரீ டிவியில் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கோம். அவரை பற்றி நம்ம எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். த குட் நேம் இஸ் ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி. திருப்பரங்குன்றம் இஷ்யூ மிகப்பெரிய அளவிலே அதை ஒரு போலரைசேஷன் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காகவே சம்பந்தம் இல்லாத ராமநாதபுரத்திலிருந்து அவரை திருப்பரங்குன்றம் அனுப்பிச்சு அவர் மாமிசம் அந்த பிரியாணி எடுத்துட்டு போய் அதை சாப்பிட்டதோடு மட்டும் இல்லாமல் அதை அவருடைய எக்ஸ் தளத்தில் ஃபேஸ்புக்கில் எல்லாம் போட்டு அது எவ்வளோ பெரிய அவுட்ரேஜ் அங்கே ஆனது அப்படிங்கிறது தெரியும். போகிற போக்கில் மீடியாவில் இது மலையே வக்ஃபு அப்படின்னு சொன்னது. அதை ஒருத்தர் அந்த இடத்துல ஒரு ஏபிவிபி பையன் கேள்வி கேட்டாங்கிறதுக்காக அவன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். அந்த நவாஸ்கனியின் மீது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து அவர் ஈட்டி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் மீது வழக்கு இப்பொழுதும் நடக்கிறது. அப்படிப்பட்டவர் மத மோதலை ஏற்படுத்துவதற்காக நடந்து கொண்ட ஒரு விதம், அவர் மீது பணப்பரிமாற்றம் சம்பந்தமாக ஒரு வழக்கு இருக்கிறது. இப்படிப்பட்டவரை மீண்டும் வக்ஃபோர்டு சேர்மனாக இந்த திமுக ஆக்குதுன்னா அங்கு முறைகேடு செய்யக்கூடியவர்களுக்குத்தான் பதவி அப்படிங்கிறத அவருக்கு இப்ப இப்படி ஒரு முறைகேடான ஒரு ஆளுக்கு அந்த பதவி கொடுக்குறாங்க அப்படிங்கும் பொழுது உண்மையிலேயே அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள், சோகால்டு இஸ்லாமிய அமைப்புகள், ஜவாஹர் ஈலாவாக இருக்கட்டும் இல்ல மத்த அமைப்புகளாக இருக்கட்டும், இப்படிப்பட்ட ஒரு ஆளை நீங்க வக்ஃப் போர்டு சேர்மனாக மீண்டும் நீங்க அறிவிக்கலாமா? தவறு இல்லையா? ஏன்னா அவர் மீது பல வழக்குகள் இருக்கிறது. அவர் இப்ப சென்சிட்டிவான விஷயங்களை இப்படி கையாண்டு இருக்கிறார். இது எங்க சமூகத்திற்கும் தொப்புள் கொடியாக இருக்கக்கூடிய இந்துக்களுக்கும் ஒரு பிளவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவர் செயல்பட்டிருக்காரு. அதனால இப்பொழுதுக்கு இந்த பிரச்சனையை பெரிதுபடுத்த வேண்டாம், வேற ஒரு ஆளை நீங்க நியமிங்க அப்படின்னு யாரும் சஜஸ்ட் பண்ணலையே. அவருடைய நியமனத்திற்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. அப்படின்னா இந்த முறைகேடை அந்த இஸ்லாமிய அமைப்புகளையும் ஏற்றுக்கொள்கின்றன அப்படிங்கிறது தான் அதுல தெரியுது. அதனால இந்த அப்பாவி மோதினியார் ஏன்னா ஸ்ரீ டிவியில பல பேர் கமெண்ட் போடுவான், வெள்ளிக்கிழமை வெறியர்கள் என்னன்னா இந்த சேனல் ஸ்ரீ டிவி இது எப்பொழுதுமே இஸ்லாமியர்களுக்கு எதிரானது, உங்களுக்கு எங்களை விட்டா உங்களுக்கு வேற வழியே இல்லையாடா, வேலையே இல்லையாடா, எங்களுதே டேஷ் டேஷ் அப்படின்லாம் எழுதுவான். நாம் அந்த அப்பாவி மோதினியார்களுக்கும் பேசுகிறோம். பல முத்தவள்ளிகளுக்காகவும் நான் இங்க ஸ்ரீ டிவியில நம்ம பேசியிருக்கோம். எப்படி அவர்களிடமிருந்து வக்ஃப் போர்டு அபகரித்தது, அவங்களுடைய மதரசாவை, அவங்களுடைய மசூதியை எப்படி அபகரிச்சிருக்கு, அதை மீட்பதற்காக மத்திய அரசு எடுத்த முயற்சிகளை குறித்தெல்லாம் நாம் இங்க பேசியிருக்கிறோம். அப்படிங்கும் பொழுது அவர்களுக்காக இவர் சொல்றாரு, உங்களுக்குமான முதல்வர் தான் அவர் அப்படின்னு. அதான் சொல்றேன், ஸ்ரீ டிவியும் உங்களுக்கானது தான். உங்களை போன ஒரு சில இந்த மோதினியார் இறந்து போனாரா, இவரை போன்ற அப்பாவி இஸ்லாமியர்களுக்காகவும் தான் ஸ்ரீ டிவி பேசுகிறது அப்படிங்கிறத நம்ம இங்க பதிவு செய்கிறோம். ஆகவே நவாஸ்கனிங்கிற ஒரு ஆளெல்லாம் மீண்டும் வக்ஃப் போர்டு சேர்மனாக தமிழக அரசு அறிவிச்சதிலிருந்தே முறைகேடுங்கிறது தொடர்ச்சியாக நடக்கும்.
இந்துக்களுடைய இடத்தை இவர்கள் ஆக்கிரமிப்பது என்பதையும் தாண்டி உங்களுடைய இடத்தையே இவர்கள் கபலீகரம் செய்ய போகிறார்கள், நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். அதற்காக தான் இந்த புது வக்ஃப் திருத்த சட்டமே மத்திய அரசு கொண்டு வந்தது. இதற்கு மீது தேவையில்லாமல் ஒரு வன்மத்தை கக்குவதற்காக ஒரு சில இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகள் இது பண்ண அவங்களுக்கு ஆதரவாக இந்த திமுக அரசும் செயல்பட்டது. ஆனால் அப்பாவி இஸ்லாமியர்கள் இதனால் பாதிக்கப்பட போவது என்னமோ அவங்க தான், அவங்களுக்காகவும் ஸ்ரீ டிவி பேசுகிறது அப்படிங்கிறது தான் இந்த செய்தி. அடுத்த செய்தியாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை காட்டமா ஒரு பதிவை போட்டிருக்காரு. சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சிருக்கு, கஞ்சா புழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப பரவலாயிருக்கு தமிழகம் முழுக்க, ஆனா மாநில அரசு அதை மறைக்க பார்க்கிறது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனத்தை வச்சிருக்காரு. அதற்கு மாசு அவர்களும் எங்கேயாவது குற்றம் நடந்தா சொல்லுங்க, நான் கூடவே வரேன், சரி பண்ணிடுறேன், ரகசியம் பாதுகாக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசின காணொலிகள்லாம் வந்திருக்கு. இதுக்கு இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? இந்த விஷயம் பேசுறதே ஒரு புளிச்சு போனதாக இருந்தால் கூட வேற வழி இல்லை, நாம் தொடர்ச்சியாக பேச வேண்டியதாக இருக்கிறது. ஃபேக்ட் செக் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது. தந்தியில் ஒரு கார்டு போடுறாங்க. ஏன்னா அந்த கார்டு அடிப்படையில் தான் ஸ்ரீ டிவிலையும் நம்ம ஒரு கார்டு போட்டோம். இது என்னன்னா 0 கஞ்சா புழக்கம். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கஞ்சாவுடைய இது பயன்பாடுங்கிறது 0 ஆயிடுச்சு அப்படின்னு அவர் ஏதோ ஒரு பேட்டியில் சொன்னதை அடிப்படையில் தந்தி டிவி ஒரு கார்டு போடுறாங்க. ஃபேக்ட் செக் உடனே அவர் இப்படியா சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், அவருடைய இன்டர்வியூ போகிறான். அவர் என்ன சொன்னார், திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு படிப்படியாக சொல்லியிருக்கோம், இங்கே அந்த ஹார்ன்ஸு குட்கா இதையெல்லாம் அதிகமாக நாங்கள் தான் கண்டுபிடிச்சி கட்டுப்படுத்தியிருக்கோம், அதை அழிச்சிருக்கிறோம், பல பேர் மீது வழக்கு தொடுத்திருக்கிறோம். 1.0 ஆரம்பிச்சு இப்போ 5.0 இது வரைக்கும் வந்து போயிட்டு இருக்கு. கஞ்சா செடி உற்பத்தி என்பது 0 அப்படின்னு அவர் சொன்னார். கஞ்சா புழக்கமே 0ன்னு அவர் எங்க சொன்னார் அப்படின்னு ஃபேக்ட் செக் சொல்றப்பயே அப்பனா கஞ்சா புழக்கம் எங்க பார்த்தாலும் இருக்குதுன்னு அர்த்தம். இவன் இந்த ஃபேக்ட் செக் பண்றேங்கிறது பேர்ல சும்மா இருந்தவன மாசு இதை சொன்ன உடனே பெரிய சோசியல் மீடியாலேயே ஒரே பம்பாட ஆரம்பிச்சது, என்னென்ன நடக்குதுங்கிறத எல்லாரும் எடுத்து போட்டாங்க. உடனே ஃபேக்ட் செக்கு அவரை காப்பாற்றுவதற்காக ஃபேக்ட் செக், அதுக்காக கூலிக்கு தானே வச்சிருக்காங்க அவங்கள. அவன் உடனே ஃபேக்ட் செக் பாருங்கள், இந்த ஊடகம் தவறான செய்தியை மக்களிடம் பரப்பியது அப்படின்னது. அவனும் உடனே தந்தி ஐயோ பயந்துக்கிட்டு நாளைக்கு தந்திக்கு எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் கொடுக்காம போயிடுவான்னு சொல்லிட்டு உடனே அவன் காடை நிற்கிறான். ஆனால் அவர் இதுதான் சொல்லியிருக்காரு, சும்மா இருந்தவனை சொரிஞ்சு விட்டது மாதிரி. உடனே பார்க்குறேன் ஒரு கரெக்டா ஒரு 2-3 நாளைக்கு முன்னால ஸ்டான்லி மருத்துவமனையிலேயே கஞ்சா செடி இருக்குது அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்தது. இப்ப அது பொய்னா இது என்ன சார் அப்படிங்கிறான். உயர் ரக கஞ்சா எடுத்துட்டு வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பல பேர் அரெஸ்ட் பண்ணது. இப்ப அண்ணாமலையா தான் சொல்றாரு, மாணவர் விடுதி வரைக்கும் கஞ்சா பரவலா கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த கஞ்சாவுடைய பழக்கம் இதனால என்ன நடந்திருக்குங்கிறது தான் இந்த 2 நாள் முன்னாடி திருத்தணியில நடந்தது. எவ்வளவு ஒரு கொடூரமாக வெட்டப்பட்ட அந்த விஷயத்தை பார்க்குறோம். இவங்க என்ன அவங்க போதையில இருந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதுலாம் எங்களுக்கு போக போக தான் தெரியும் அப்படிங்கிறாங்க விசாரணை. இப்போ நமக்கு அதில் என்னென்னா, அஸ்ரா கார்க் ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸர், நேர்மையாளர் என்று சொல்லப்படுகிறது. அவர் நேற்று ப்ரெஸ் மீட்டு அழகாக ப்ரீஃப் பண்ணார். அதாவது நேற்று 2 பேர் தமிழில் பேசினதை நான் ரொம்ப ரசித்தேன். ஒன்று அஸ்ரா கார்க், ஏன்னா தமிழ்நாடு போலீஸில் சர்வீஸில் இருக்கக்கூடிய தமிழர்களே தமிழை ததிகணத்தை போடும் பொழுது ஒரு வடநாட்டிலேருந்து ரொம்ப அழகாக, ஏன்னா அவர் 20 வருஷத்துக்கு மேலே இங்கே சர்வீஸில் இருக்கார் அப்படிங்கிறதுனால அவர் ரொம்ப இயல்பாக ஒரு தமிழன் எப்படி தமிழ் பேசுவானோ அதே மாதிரி அஸ்ரா கார்க் அழகாக பேசுகிறார். ரொம்ப ஒரு சில பெக்கூலியரான வார்த்தைகள் பயன்பாடுலேருந்தே அவர் எந்த அளவுக்கு வெல்வர்ஸ்டாக தமிழில் இருக்காரு அப்படிங்கிறது. அதற்கு பிறகு பாண்டிச்சேரியில் ஆளுநர் RN ரவி தமிழில் பேசினது, அதுவும் தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போட்டுன்னு அவர் சொல்கிறப்ப அவ்வளவு பலத்த கரகோஷங்க. ஒரு 8 நிமிடம் அவர் பேசிய வீடியோ, அந்த 8 நிமிடத்தில் ஒரு முறை கூட அவருடைய பேப்பர் எழுதிட்டு வந்திருக்காரா இல்லை என்னென்னலாம் கண்டிப்பாக மறக்காமல் சொல்லணுங்கிறதுக்காக எழுதி வச்சிருக்காராலாம் தெரியாது. ஏன்னா அதை கூட அவர் பார்க்காமலே தொடர்ச்சியாக தமிழில் பேசினார்.
வணக்கம் எப்படி இருக்கீங்க அப்படிலாம் இல்லை, தொடர்ச்சியாக பேசுனாங்க. இந்த 2 பேர் தமிழை நம்ம ரசிச்சோங்கிறது ஒரு பக்கம் இருந்தப்ப அவர் இந்த விஷயம் கேஸ் ஹிஸ்டரியை எல்லாத்தையும் சொல்றாரு. ஆனால் இப்போ அதில் என்னன்னா அவசரமாக அவனுக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட் ஒன்றும் சீரியஸாக, ஆனால் அவன் வந்து ஒரிசாவுக்கா அதை திருப்பி அனுப்பி விட்டதாக ஒரு செய்தி வருது. அதுக்கப்புறம் ஃபர்தராக நீங்கள் எப்படி விசாரணை பண்ணுவீங்க? ஏன்னா ஒரு முன்னாள் இராணுவத்தினரை வச்சு தான் அவர் ஒடியாவில் பேசுகிறத வச்சு டிரான்ஸ்லேட் பண்ணி கேஸ் எல்லாம் எஃப்ஐஆர்லாம் நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, அவன் என்ன உட்கொண்டு இருந்தான், போதையில் இருந்தானா அப்படிங்கிறதுலாம் மேலதிக விசாரணைகள் தான் தெரியும்னா, அந்த ஒரு ரீல்ஸுக்காக அவன் எதனால் இப்படி இப்போ அது எப்படி போதையோடு இவங்க இருந்தாங்கன்னு அடுத்தடுத்த அவங்க ரீல்ஸில் இருந்த விஷயங்களையே சோசியல் மீடியாவில் எடுத்து போடுறாங்க. ஆனால் இதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக எப்படி ஞானசேகரன் வந்து திமுக காரனே இல்லை அப்படிங்கிறதுக்காக எவ்வளவு பிரயத்தனப்பட்டு இவங்க வேலை செஞ்சாங்க. அப்புறம் எதுக்கு அவன் கட்சியில் விட்டு நீக்கினாங்க, அவசரமாக அவன் வீட்டில் இருந்த திமுக கொடியை ஏன் அகற்றுனாங்க, இதெல்லாம் கேஸ் அதை திரும்ப அதில் பழைய விஷயத்தை நம்ம இவர்த பேசுறதுனால அந்த இடத்துக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை சொல்கிறேன். உடனே இவர் டிஃபெண்ட் பண்ணுறாரு என்னென்னா, இங்கே கஞ்சா அந்த அளவுக்கு பழக்கம் நம்ம தான், கஞ்சாவை தாண்டி கெமிக்கல் ட்ரக்கே இங்கே வந்துடுச்சு, அப்படி சிந்தட்டிக் ட்ரக்கே வந்துடுச்சு. மெத்தபெத்தடமைன் எவ்வளவு யூஸ் பண்ணுறாங்க, அந்த எல்எஸ்டி அது எவ்வளோ ஸ்கூல் அளவுக்கு அது வந்து வந்துருச்சு அப்படிங்கிறது தான் பல விஷயங்கள் பேசுகிறேன். இதையெல்லாம் தான் கோட் பண்ணி அண்ணாமலை கேட்குறார். இதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு இவர் எதுக்கு? இந்த அமைச்சர் மட்டும் இல்லை, எந்த ஒரு துறை ரீதியான ஒவ்வொரு இடத்துலையும் பிரச்சனை வரும் பொழுது அந்த அமைச்சர்கள் வந்து ஒரு தவறை சுட்டி காட்டும் பொழுது அந்த தவறுக்கு அதை நிவர்த்தி செய்வதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் தாண்டி அந்த தவறு இதனால இல்லைன்னு டிஃபெண்ட் பண்ணுறதுக்கே ஏன் வராங்க அப்படிங்கிற கேள்வி வச்சுருக்காங்க. இதை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ சோஷியல் மீடியாவில் எல்லா மொபைல் வச்சுருக்கேன்னா இது 3வது கண் அப்படின்னு முதல்வரே சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு மொபைலும் வச்சிருக்கிறோம், ஏதோ ஒரு வீடியோ எடுத்து போடுறாங்க, அதனால தான் அவர் தூக்கமே இழந்திருக்கிறார் அப்படிங்கிறதும் அவர் சொல்லியிருக்கார். அப்படி சோசியல் மீடியாவில் பலரும் எத்தனை கேஸுகள் இந்த ஒரு வாரத்தில் மட்டும் போதை சம்பந்தமாக என்னென்ன நடந்திருக்குன்னு. அதே திருத்தணியில் வந்து 2 பேர் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் ஒருத்தனை அடிச்சிருக்காங்க, கீழே உள்ளவரை ஒரு காட்சி போயிட்டுருக்கு. இது போல தொடர்ச்சியாக போதையினால உனக்கு திருப்பூர்ல பாத்தீங்கன்னா ஒரு போலீஸே ஒருத்தன் கத்தியால மிரட்டுகிறான். வீரராகவ பெருமாள் கோயில் பக்கத்துல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல அப்ப போலீஸ் வந்து அவன் வந்து நல்ல நிலைமையில இருக்கிறோம் அப்படி பண்ண, அதே மாதிரி ஒருத்தன் சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் மாதிரி ஒருத்தன் குதிச்சிருக்கிற அந்த காணொலி எல்லாம் வந்துட்டு இருக்கு. இதையெல்லாம் சாதாரண மனநிலையில் இருப்பவன் தான் செய்யறான் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா நாம் எதால் சிரிப்பது அப்படிங்கிற ஒரு கேள்வியோட தான் அந்த இதற்கான பதிலாக இருக்கும். நிறைவு செய்தியாக, இந்திய பொருளாதாரம் 3வது உலக பொருளாதாரத்தில் 3வது இடத்துக்கு, ஜப்பானை பின்தள்ளிட்டு 3வது இடத்திற்கு வந்துடும் அப்படின்னு செய்திகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. செய்தி எப்படி பார்க்குறீங்க? இது ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தது தான். நம்ம மிக விரைவிலேயே இப்போ 5வது இடத்துக்கு வந்தோம், அதுக்கப்புறம் 4, 3 இப்படியே வந்துடுவோம் அப்படிங்கிறது தான். இப்போ அஃபிஷியலாக ஐஎம்எஃப் இவங்க மற்ற நிறுவனங்கள்லாம் சேர்த்து சொல்லியிருக்குது அப்படிங்கிறது தான். ஏற்கனவே 4.18 ட்ரில்லியன், இது 5 ட்ரில்லியன் எக்கானமியாக இருக்கக்கூடிய அளவுக்கு இந்தியா வளர வேண்டும் அப்படிங்கிற இலக்கோடு தான் மோடி வந்து இந்த 3rd டேர்மே தொடங்கினார். இப்போ வந்து 4.1 ட்ரில்லியன் இருக்கும், அதாவது 3.55 ட்ரில்லியன். அது வந்து அஃபிஷியலாக 4.18 வரைக்கும் வந்துருச்சு. ப்ரொஜெக்டட் 2030 அதில் 7.3 ட்ரில்லியன் நம்ம வந்துடுவோம் அப்படிங்கிறது ஒரு இலக்கு. எப்படி 5 ட்ரில்லியனுக்கு எப்படி வேலை பார்க்குறோமோ அதே மாதிரி அதுவும் வரும் அப்படிங்கிறது தான். இன்னும் நமக்கு முன்னால் இருக்கிறது யூஎஸ் எப்படி இருக்குங்கிறது, சைனா இருக்குது. ஜிடிபி 8.2 செகண்ட் குவார்ட்டரில் 25-26 நம்ம வந்திருக்கோம். 7.8 இதுலேருந்து ப்ரீவியஸ் குவார்ட்டரில் இருந்தது, இப்போ 8.2 அப்படிங்கிறது இந்த குவார்ட்டரில். ஆமாம், உலக அளவில் பொருளாதாரமே தேங்கி இருக்கக்கூடிய நிலையில் எப்படி இந்தியா இப்படிப்பட்ட வளர்ச்சியை பண்ணது? அதுக்கப்புறம் எங்கே பார்த்தாலும் ஒரு மந்தமான ஒரு நிலை இருக்கிறது. அதையும் தாண்டி இந்தியாவின் மீது எப்படி வரி விதிப்பெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். நேற்று கூட ஒரு கூச்சம் இல்லாமல் பேசுகிறார் ட்ரம்ப். அதாவது ஒரு அமெரிக்க அதிபர் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு கூச்ச நாச்சம் இல்லாத ஒரு நபராக அவர் மாறிவிட்டார் அப்படிங்கிறது தான் தெரியுது.
பெஞ்சமின் நேத்தனியாவோட பேசிகிட்டு இருக்காரு. அது இஸ்ரேலு அவங்க இது ஈரானு பல விஷயங்கள்லாம் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் பேசும்பொழுது மாதிரி பார்த்தீங்கன்னா 2 நியூக்ளியர் கண்ட்ரி அதே விஷயம். அவங்க பெரிய அளவு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட நான் ட்ரேடு வைக்க மாட்டேன்னு சொன்னேன். தென் வந்து 300-400% அப்படி இப்படின்லாம் மிரட்டினேன். போட்டு நின்றுச்சு பாருங்க. இதுக்கு நான் கிரெடிட் எடுத்துக்க கூடாதா அப்படின்னு ரொம்ப, அதாவது நேத்தன்யாகிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கு எனக்கு கிரெடிட் கிடையாதான்னா தான் அப்படின்ட்டு இஸ்ரேலுடைய அமைதி பரிசு நோபல் கொடுக்கலன்னா என்னத்துல ரசிகத்துல இது நம்ம பெரியாருக்கு யுனெஸ்கோ அவார்டு கொடுத்தது மாதிரி இஸ்ரேல் ஒரு நல்ல நாடு தான். இப்படி ஒருத்தவன் வந்து எனக்கு கிரெடிட் எனக்கு உண்டா இல்லையாப்பா, ஏதாவது சொல்லுப்பா அப்படின்னு கேமரா திறந்து வச்சிருக்கிற பேசுறாரு. அதுக்கப்புறம்ப்பா நீங்களாம் சாப்பிட்டீங்களா, நீங்கள் போய் இருங்க, நாங்கள் பேசிட்டு வரோம் அப்படிங்கிறாரு. இது ஃபர்ஸ்ட் அவர் ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. நான் வந்து போகிற போக்கில் அப்படியே சொல்லிட்டு போகிறது, ஒரு லெஃப்ட் ஹேண்டில் ஒரு இடிச்சிட்டு போகிறதுன்னு எல்லாம் இப்போ என்ன நம்மளாம் தமிழ்நாட்டில் போடுறாங்களா, அது மாதிரி அவர் பேசிட்டு முடிஞ்சிருச்சுப்பா, நாங்கள் அஃபிஷியலாக பேச போகிறோம், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கிரெடிட் கொடுங்க அப்படின்னு தான் கடைசியில் பார்த்தாரு. விடமாட்டான் போல இருக்கு. நம்ம எப்போ பார்த்தாலும் நம்ம ஃப்ரெண்டை வேற திரும்ப திரும்ப இழுத்து விடுறான், மோடியை வேற. ஏன்னா நேத்தன்யாகவும் மோடியும் ரொம்ப தோஸ்து இல்லை. இவனுக்கு என்னடா பிரச்சனை, மேபி மோடியே சொல்லியிருப்பான், அந்த அவனுக்கு இந்த இது கவுண்டமணி சொல்கிறது அவனுக்கு தான் ஏதாவது வைங்களாண்டா அப்படின்னு வச்சது மாதிரி வச்சுக்கல, நீ வச்சுக்க, நீ தான் நமக்கு தோஸ்து. நான் உள்ளே பூந்து பாலஸ்தீனில் காசாவில் பூந்து அடிக்கிறப்ப நீனும் சும்மா ஊழ உதாரம் மட்டும் இல்லை, இது ரொம்ப கொடுமையானது, இது வந்து கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொன்னியே தவிர நமக்கு ஒன்றும் ஆக்ஷன் எடுக்காம எனக்கும் அப்பப்பா இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்த, அதுக்காக வச்சுக்க. எப்படி இப்போ இவனு என்ன சொல்கிறானுவா, மனித உரிமையை மீறக்கூடிய நாடுகளில் முதல் இடத்துல இருக்கிறது இஸ்ரேலுங்கிறான். இப்போ அந்த இஸ்ரேல் வந்து ஐநாலெல்லாம் சொல்லி எல்லாம் தீர்மானம்லாம் போடுறான். ரொம்ப மோசமான நாடு யூரோப்பியன் யூனியனும் அமெரிக்காவும் ரொம்ப தோஸ்தான். எப்போ நம்ம வந்து ரஷ்யாட்டேருந்து ஆயில் கச்சா எண்ணெய் வாங்கினா இவங்க நம்மளெல்லாம் கண்டிக்கிறதுல யூரோப்பியன் யூனியனும் அமெரிக்காவும் சேர்ந்து டேக்ஸ் அவங்களுக்கு போடுறீங்களா, சரிங்க அப்படின்னு இருப்பானலாம். யூரோப்பியன் யூனியன்லாம் சேர்ந்து யூஎன்ல என்ன சொல்றான்னா, இவன் தாங்க மனித உரிமையில எதிராக வந்து ப்ளூ கிராஸ் போனா இது பண்ண பண்ணிக்கிறான், அந்த கிராஸ் போனா இது பண்ண பண்ணிக்கிறான், மக்களுக்கு சாப்பாடு கொண்டு போனா கூட அந்த இடத்துல குண்டா போடுறான் இஸ்ரேல். இப்போ நம்ம மாதிரி மனித உரிமை மீறல்ல ஒரு நாடே கிடையாதுங்கிறான். அந்த நாடு என்ன சொல்றான், அமைதிக்கான விருது வச்சுக்கடா அப்படின்னு ட்ரம்ப். அந்த ஆளும் கூச்சப்படாம எனக்கு கொடுத்துட்டு போத்தல அப்படின்னு அந்த ஆளும், அப்பா இவ்வளவு கெஞ்சினதுக்கு அப்புறமா நீ கொடுத்திய அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அந்த ஃபுட்பால் மேட்ச்சில் கொடுக்கறது அவார்டெல்லாம் கூட அவன் திடீர்னு ஒன்று நினச்சி நோபல் பிரைஸ் தாண்டா எனக்கு கொடுக்க முடியும், நீ ஏதாவது விருது வச்சிருக்கியாடான்னு தான் நாங்கள் புதுசாக ஒரு விருதை நாங்களே செஞ்சு ஒன்று கொடுக்குறோங்க, அமைதி வச்சுங்க அப்படின்னு. எதுக்கு இதை பற்றி அந்த ஆளை பற்றி இவ்வளோ சொல்கிறேன்னா, அந்த ஆள் தான் நமக்கு அவ்வளவு டேக்ஸ் போட்டான். இந்த டேக்ஸ் எல்லாம் தாண்டி வேறு அவென்யூஸ் என்னெல்லாம் இருக்குது, நம்மளுடைய எக்ஸ்போர்ட் எந்த அளவுக்கு இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆப்ரிக்கன் கண்ட்ரிஸ் இப்போ வந்து சின்ன சின்ன நாடுகளுக்கெல்லாம் போயிட்டு வந்து வர்த்தகம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆப்ரிக்கன் கண்ட்ரிஸ் போனார், எத்தியோப்பியா போனார். அதெல்லாம் ஒரு ஏழை நாடு. இதெல்லாம் வந்து யூஎன் வந்து அவங்கள பற்றி கன்சிடரே பண்ண மாட்டான். இப்போ ஆப்ரிக்கன் கண்ட்ரிஸே யூஎன் ஒரு நேரத்தில் எப்படி பார்க்கணும்னா, ஒரு பெரும் தொற்று வரும்னு, கோவிட் வந்ததுங்கிறது ஒரு, அதுக்கு முன்னால எபோலாலாம் உங்களால் தானே, நீங்க தானே அந்த நாட்டுக்கு உலகத்துக்கே கொடுப்பீங்க நோய். இந்த பையெல்லாம் ஃப்ளைட்லாம் அங்கேலாம் வராமல் இது பண்ணுங்க, உங்களுக்கு ஃபுல்லாக அது வந்து ஒரு ஒதுக்கப்பட்ட நாடு, ப்ரொஹிபிட்டட். அவன்கிட்டேருந்து யாரும் அண்ணன் தண்ணி அவனும் புழங்காதீங்க இது சொல்கிறதுக்கு எது ஐநானும் ஒரு நாடை வச்சுக்கிட்டு WHO அப்படியெல்லாம் பேசியிருந்தாங்க. ஈவன் அந்த ஆப்ரிக்கன் கண்ட்ரிஸே கூட நீங்கள் சொன்ன அந்த எபோலா வந்த பொழுது எப்படி உடனடியாக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு தகவலை சொல்லி இதை எப்படி தடுக்கிறதுக்கான அவங்களே முயற்சி பண்ண அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸில் இதெல்லாம் ஒரு படமாக கூட அந்த இதெல்லாம் வந்திருக்குது. ஆனால் வீட்டோ பவர் இருக்கக்கூடிய சைனா அங்கே உருவான கோவிட்டை எப்படி WHO ஆட்கள் வந்து அங்கே நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் வர வரைக்கும் எப்படி சொல்லாமல் அவங்க பார்த்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஹிஸ்ட்ரி. எதுக்கு சொல்கிறேன்னா, இவங்க ஆப்ரிக்கன் கண்ட்ரிஸ் ஒரு ஏழையான நாடு, இவங்களை எப்படி வேணாலும் நம்ம
இது பண்ணலாம். அதனாலதான் அவர்களுக்காக இந்தியா பேசுது யூஎன். அவனுக்கு பாலிசி என்னங்கிறத அவன் இல்லாதப்ப நீ என்னடா இங்க நிறைவேற்றுறது அப்படின்னு பல நேரங்கள்ல ஜெய்சங்கர் கேட்டிருக்காரு. இப்ப 2 நாள் முன்னாடி ஒரு அற்புதமான ஒரு பாட்காஸ்ட் ஏஎன்ஏல சுமிதா பிரகாஷ்ட பிரதமர் நரேந்திர மோடியுடைய பொருளாதார ஆலோசகராக சஞ்சீவ் சான்யால்னு ஒருத்தர் இருக்கார். வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த காணொலியை பார்க்குறேன். அதில் பல விஷயங்கள் அதில் பேசியிருக்காரு. ஒரு சப்ஜெக்டில் இல்லை, யூபிஎஸ்சிங்கிறது இந்த காலத்தில் எந்த அளவுக்கு இரலவெண்ட்டாக இருக்குதுங்கிறத உட்பட அதில் பாஸ் பண்ணுறதுனால பெரிய என்ன நடந்துருதுங்கிறது, அப்புறம் எஜுகேஷன் சிஸ்டம், ஏன் மோடி மெக்கலா சிஸ்டத்தை பற்றி கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதே போல் உலக நாடுகள் எப்படி இந்த ஜிடிபியை வர இருக்குது எக்கனாமிக் இதில், அதில் இந்த இண்டெக்ஸ் போடுறாங்களே மகிழ்ச்சியான நாடுகள் அப்படின்லாம், அந்த ஜார்ஜ் சோரஸ் கீழே இருக்கக்கூடிய கம்பெனி அவங்க ஃபண்டு பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷன், அந்த போலியான ஆர்கனைசேஷன் ஒரு டெஸ்க்கு ஒரு லேப்டாப் வச்சுக்கிட்டு எந்த நாட்டுக்கு பற்றியுமே போகாமல் இவன் டைப் அடித்து ஒரு ஆர்டிக்கல் எழுதுகிறான். அந்த ஆர்டிக்கல் இந்த இண்டெக்ஸ் இந்த சொல்கிறாங்க, இந்த ஒரு சர்வே பண்ணி சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த யூஎன்ஏ என்ன சொல்லுது, அந்த ஐஎம்எஃப்ஏ என்ன சொல்லுதுன்னா இந்த டேட்டாவுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைங்குது. ஆனால் அதை வெளியிடுறது அந்த பேரில் ஐஎம்எஃப் பேர்லேயே வெளியிடுறாங்க. இவர் சஞ்சீவ் சான்யா என்ன சொல்கிறார், நான் அவங்கள்ட்ட கேட்டேன், பார்த்துட்டு என்ன பங்களாதேஷை விட பாகிஸ்தானை விட இண்டெக்ஸில் இந்த சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாடுகள்ல எங்கேயோ இருக்கிறோமே அப்படின்னு அதை வச்சுட்டு இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் எல்லாம் மீடியாக்கெல்லாம் கத்துனது இவர் போட்டு அடிச்சிருக்காரு, கேட்டிருக்காரு. அவன் பார்த்துட்டு நீங்க ஏன்ட்ட கேட்க கூடாதுங்க, ஐஎம்எஃப்ட கேட்காதீங்க, இந்த ஒரு கம்பெனி இருக்கு பாருங்க, அவனை 2 பேர் இருக்கானோ அவனோள்கிட்ட கேளுங்க அப்படின்னா அவன்கிட்ட கேட்டா அவனும் பதில் சொல்ல மாட்டேங்கிறான். இதுதான் பிரிஸ்கிரைப்டு ஒரு விஷயம், இதுதான் இந்த தரவுகளின்படி தான் ஒரு நாட்டுடைய இதை நாங்கள் தீர்மானிக்கிறோன்னு ஒரு அமைப்பு சொல்லுது. அந்த அமைப்புடைய டேட்டா வச்சுக்கிட்டு நம்ம கேள்வி கேட்டா இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு அந்த அமைப்பு சொல்லுதுன்னா இப்படித்தான் வரையறுக்கப்படுகிறது பல விஷயங்கள். இந்தியாவை இவ்வளவு நாள் இப்படிதான் ஏமாத்திக்கிட்டு இருந்தான். இப்போ நம்ம இதையெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ யூஎன் குறித்து இந்த யூஎன் ஏன் இப்போ தேவை அப்படின்னு, அதனாலதான் பல கண்ட்ரிஸே என்ன சொல்லுதுன்னா மிகப்பெரிய ஜனநாயக நாடு, 144 கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டு, பெரிய ஜனநாயக நாடு, பொருளாதாரத்துல இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய ஜப்பானை பெண்ணுக்கு தள்ளி வந்துடுச்சு 4வது இடத்துக்கு. இந்த நாடு இவ்வளவு பெரிய நாடு இருக்குது, இது இதுல இல்லை, மகிழ்ச்சியான குறியீட்டுல இல்லை. மகிழ்ச்சியான குறியீடு மட்டும் இல்லை, யூஎன்ல இந்த பாதுகாப்பு கவுன்சில் அந்த முக்கியமான வீட்டோ பவர் இருக்கக்கூடிய அந்த மெம்பர்ஷிப்ல இல்லை. அப்படிங்கிறப்ப இதுவே இந்த யூஎனுக்கான அடிப்படை அந்த கிரைட்டீரியாலே இது இல்லையே, சரியாக இல்லையே. இதன் மூலமாக நீங்க எப்படிப்பட்ட நீதியை மற்ற நாடுகளுக்கு கொடுப்பீங்க? மிகப்பெரிய ஜனநாயக நாடே இதுல ரெப்ரசன்டேஷன், பர்மனன்ட் ரெப்ரசன்டேஷன் இல்லைன்னா இது எதுக்குடா இது அப்படிங்கிற கேள்வியை ஒவ்வொருத்தவங்களும் இப்போ கேட்கணும். அதனாலதான் நாங்கள் பர்மனன்ட் ஸ்டேட்டுக்கு நாங்கள் இந்தியாவை ஆதரிக்கிறோம்னு மோடி எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் போறாரோ அந்தந்த நாட்டுக்கெல்லாம் போகுது. இப்போ நான் சொல்றேன், ஈரான்ல மிகப்பெரிய மக்கள் கலவரம் நடந்துட்டு இருக்கு. மக்கள் நம்ம ஸ்ட்ரீட் டிவியை பார்க்குறவங்க நிறைய நியூஸ் அப்டேட்ல பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இப்போ இந்தியா ஒரு டாலருக்கு 89 ரூபா, இதுவே ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. முதல்ல எப்படி இருந்தது, மோடி பால்படுத்தி விட்டார் அப்படி இப்படிலாம் சொல்றாங்க. ஆனாலும் உலக அரங்கில் இருக்கும் பொழுது இது ஸ்டேபிளாக தான் இருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தா கூட, இன்னைக்கு ஈரான் ரியால் இருக்கு. அமெரிக்காவுடைய $1 ஈரானுடைய ரியால் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்ராக்சிமேட்டா தெரியல, இன்னைக்கு ரேட்டு தெரியல எனக்கு. 1.48 மில்லியன். $1 $1.48 மில்லியன் ரியால். ஈரான் சோத்துக்கு டேஷ், கரண்ட்டு இல்லை, தண்ணி இல்லை. ஏன்னா அவனுடைய பணத்தை எல்லாம் பெரிய பேலிஸ்டிக் மிசைல் பண்றது, எப்படி இஸ்ரேல் அடிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம், அமெரிக்கா நாளைக்கு சண்டைக்கு வந்தானா அவனை எப்படி நியூக்ளியர் பாம்பு போட்டு எப்படி இது பண்ணலாம், இதற்கு மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு ஒரு பக்கம் மத அடிப்படைவாதத்தை மக்கள் மத்தியில திணிச்சுட்டு இருந்தாங்க. இப்பொழுது அங்க எல்லாத்துக்கும் எதிராக இவ்வளவு நாள் அடக்கி வச்சிருந்தது எல்லாத்தையும் கொந்தளித்து மிகப்பெரியது. அமெரிக்கா ஒன்று வெனிசுலால அந்த நாட்டையே கபலீகரம் பண்ணலாமான ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க.
இந்த பக்கம் தைவான், இந்த இடத்துல சைனா அவங்களுடைய ஆக்கிரமிப்பை ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கு. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் முடிஞ்ச பாடு இல்லை. நம்ம எல்லாம் இஸ்லாமிய நாடுகள் நமக்குள்ளார ஏதாவது சண்டை நடந்ததுன்னு வச்சுங்க, நம்மெல்லாம் ஒன்னா குரல் கொடுக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியா, பாகிஸ்தான்லாம் இப்போதான் எல்லாம் கூட்டு ஒரு MOU மாதிரி போட்டாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ சவுதி அரேபியா தூக்கி ஐக்கிய அமீரகம் அந்த இடத்துல ஏதோ ஒரு நாடின் மீது அவன் குண்டு போட்டிருக்கான். சண்டை அங்கே பிரதர்வுட்டுக்குள்ளாரியே சண்டை நடக்குது. இப்படி அமைதியற்ற சூழல் உலக நாடுகளில் இருக்கும் பொழுது இந்தியா 8.2 GDP 4வது இடத்துல, ஜப்பானுக்கு பின்னணி. இதுக்கு மெயின் ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, இங்கே வந்து 26லேருந்து 30 வயசுக்குள்ளார இளைஞர்கள் நிறையா இருக்காங்க. ஜப்பான்ல எல்லாம் வயதானவர்கள்றாங்க. அதுக்கப்புறம் அங்கே குடும்ப முறை, அதாவது கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறதே அங்கே குறைந்து விட்டது. அதெல்லாம் ஒரு சிக்கலாக ஆயிட்டு இருக்கு. 2030 நான் இன்னும் மிகப்பெரிய பாய்ச்சல இந்தியா வரும் அப்படிங்கிற விஷயத்தையும் கணக்கிட்டே அவங்க சொல்லியிருக்காங்க. இப்படி உலகமே ஒரு மாதிரி இருக்கிற நேரத்தில் இந்தியா இப்போ வந்து நிறைய பேர் கிண்டல் இருப்பான், விஸ்வகுரு இதுதான் விஸ்வகுரு அப்படின்னு கிண்டலா போடுவோம். இதுக்கு தாண்டா விஸ்வகுருன்னு சொல்றோம் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி. இன்றைய 5 செய்திகள் குறித்து சிந்தித்து தனது கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஜெயின், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம். வந்தே மாதரம்.